ஏங்க ஃப்ரெஷ் ஏர்ல இப்படி வர்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு தான் வெளியில கூட்டிட்டு வந்தேன். நீங்க பேஷண்டோட ஹெல்த்தை மட்டும் இல்ல, மைண்டையும் ரிலாக்ஸா வச்சுக்கிறது எப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதனால தானே சிஸ்டரா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கீங்களா இல்ல போலாமா? எங்கே இருப்போங்க. அப்ப சரி வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். மறுபடியுமா? இப்ப எதுக்கு தேங்க்ஸ்? எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட அன்பா இருக்கீங்கல்ல, அதுக்காகத்தான். அதான் நான் அப்பவே சொல்லிட்டேன்ல, மறந்துட்டேன்னு. அதை விடுங்க. இல்லைங்க, எனக்கு மனசே சரியில்லை. அணுகுட்டி கூட கேட்டால என்ன தப்பு பண்ணீங்க, ஏன் உங்களுக்கு கண்ணு போச்சுன்னு. அதுல இருந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்து என் மனச ரொம்ப போட்டு குடையுதுங்க. அவ குழந்தைங்க, அவ கேட்டதுக்கா நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்லைங்க, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ற தப்ப நமக்கு கடவுள் நேரா வந்து உணர்த்த மாட்டாரு. இப்படி குழந்தை மூலமா தான் நல்லா உரைக்கிற மாதிரி வந்து சொல்வார். நான் உண்மையாவே தப்பு பண்ணிட்டேன்னு தான் தோணுது. அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ணேன்னு சொல்றதை விட என்ன தப்பு பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்றதுதான் சரி. சாரிங்க, புலம்புறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மனசுல இருக்கிறத யார்ட்டையாவது ஷேர் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பாரம் குறையும். அப்படி ஷேர் பண்ணிக்க கூட எனக்கு யாருமே இல்லைங்க. யானும் போனதும் நான் அனாதை ஆயிட்டேன். மேடம் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கேன். என் புலம்பலை கேட்க முடியாம போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் போக மாட்டேன். தேங்க்ஸுங்க. யானும் இப்படி பொறுமையா என்ன ஆச்சுன்னு விசாரிச்சிருந்தாலே போதும். அங்க ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ்ந்திருப்போம். அனுவ அவ கம்பெனி ஆட் ஷூட்டுக்கு போனப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அப்போல இருந்து நான் அவளை உயிருக்குறா லவ் பண்ணேன். ஆனா நான் ப்ரப்போஸ் பண்ண உடனே அனு ஓகே சொல்லல. அவ எப்போ ஓகே சொல்வான்னு நான் ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் என் மாமா என்ன ஊருக்கு வர சொன்னாரு. என் தலைவிதியா மாறப்போகுதுன்னு தெரியாம நானும் ஊருக்கு போயிட்டேன். அப்பதாங்க என் மாமா எனக்கு ஒரு ஷாக் கொடுத்தாரு. என் மாமாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு, பேரு சுந்தரி. என் மாமா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. எனக்கு அணுவை தவிர வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே பிடிக்கலங்க. நானும் கல்யாணம் வேணான்னு எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கவே இல்லை. ரொம்பவும் பிடிவாதமா இருந்தேன். ஆனா என் மாமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலனா சித்திரவேன்னு அவரு பங்குக்கு பிடிவாதமா இருந்தார். அவரு போயிட்டா எங்க நிலைமை என்ன ஆகும்? ஒரு பக்கம் மாமாவோட பிடிவாதம், இன்னொரு பக்கம் அனுவும் என் காதலை ஏத்துக்கிட்டு ஓகே சொல்லல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சரி நம்ம ஆசைப்பட்டதுதான் நடக்கல, மாமாவோட உயிரையாவது காப்பாத்தலாமேன்னு முடிவு பண்ணி வேற வழியே இல்லாம சுந்தரிக்கு தாலியை கட்டிட்டு மேடம் இருக்கீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா பாருங்க, நெருக்கடியாலையும் கட்டாயத்தாலையும் தான் தாலி கட்டினேன். ஆனா தாலி கட்டின மறு நிமிஷமே அனு என் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டேன். இதுல ஏன் தப்பு என்னங்க இருக்கு? அப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒரு கையில, கட்டாயப்படுத்தி என் மேல திணிச்சு எனக்கு பிடிக்காத வாழ்க்கை ஒரு கையில. நான் எந்த வாழ்க்கைங்க வாழ்றது சொல்லுங்க?
என் லைஃப்ல இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அனுதான். அவ மட்டும் அவ காதல நான் சுந்தரி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது சொல்லியிருந்தா மாமா கிட்ட அணுவை பத்தி சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன். நானும் அணுவும் எந்த பிரச்சனையும் இல்லாம 100 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்போ அவ என்னை விட்டுட்டு செத்து போய் நிம்மதியா இருக்கா. நான் இப்ப வாழ்ந்துகிட்டே செத்துக்கிட்டு இருக்கேங்க. சரி விடுங்க, நடந்தது பேசி என்ன ஆக போகுது? இல்லங்க, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க. இல்ல சார், நான் அதர் பர்சன். நான் எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியும்?